ஒரு பள்ளியில் வந்து 450 மாணவர்களும் 15 ஆசிரியர்கள் 3 நிர்வாகிகள் வந்து இருக்காங்க. அப்புறம் என்னாச்சு, மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 450லேருந்து 1050 வந்து ஏறுது. ஓகேவா? அப்போ வந்து ஆசிரியர்களும் நிர்வாகங்களும் வந்து எந்த விகிதத்தில் வந்து தேவைப்படுவாங்க. ஓகேவா? அதாவது எவ்வளோ பேர் வந்து உயர்ந்திருப்பாங்கன்றத வந்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ரேஷியோ. ஓகேவா? 450:15:3. அப்போ இது வந்து ஒரே ரேஷியோவில் தான் வந்து உயர்ந்திருக்கும். அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது ஈஸியாக எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷியோ வந்து நம்ம எழுதிக்கலாம். மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள், 3 நிர்வாகிகள். அதுக்கப்புறம் நான் ஆச்சு 450 வந்து 1050 மாறிடுச்சு. அப்போ இதோட விகிதம் வந்து என்னவாக இருக்குன்றது தான் கேள்வி. இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தோன்னா அர்த்தம்னா, அந்த நம்பரை வந்து ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி தான் இந்த நம்பர் வந்திருக்கு, அந்த மாதிரி அர்த்தம். சப்போஸ் அந்த மாதிரி அந்த நம்பர் வரலன்னா, இதை வந்து ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ண இந்த நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அதாவது ரேஷியோ வந்து என்ன அர்த்தம், இந்த நம்பரை வந்து 2 ரேஷியோ கொடுத்துருந்தான்னு வச்சுங்களேன், இந்த நம்பரை வந்து ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணிவிட்டு அப்புறமா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த லாஜிக் தெரிஞ்சாலே இந்த சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் இது வருதான்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் என்ன ஆகிடும், இது 2 டைம் வந்து 900 ஆகிடும். அப்போ வந்து இது வராது. 3 டைம் போட்டிங்கன்னா 1050 தாண்டி போய்டும். அப்புறம் மல்டிப்ளை பண்ணல, ஏதோ டிவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு தெரில. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை அப்படியே கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும் இல்லையா? இப்போ 3 டேபிளில் டிவைட் பண்ண நான் கிடைக்கணும். இந்த ரேஷியோ வந்து நான் ஆகிடும் 150:5:1ன்னு மாறிடும் இல்லையா? இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்களேன். 150க்குள்ளே எதை பெருக்குன்னா 1050 வரும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, 1050 150ஆல் வந்து டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 0 0 கேன்சல் பண்ணிட்டு 5 டேபிள் வச்சா 3 டைம், இது 21 வரும். 3 டேபிள் வச்சா நான் ஒரு 7 கிடைக்கும் நமக்கு. அப்போ வந்து இது 7ஆல் பெருக்குன்னா இந்த ரேஷியோ கிடைக்குன்னு அர்த்தம். இப்போ 150 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 7ஆல் பெருக்கியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அப்போனா அர்த்தம், இது 7ஆல் பெருக்குன்னா இங்கே என்ன நம்பர் வருமோ அது கிடச்சிரும். அப்போ இது 7ஆல் பெருக்குன்னா நான் வரும் 35, இது 7ஆல் பெருக்குன்னா 7. புரியுதா உங்களுக்கு? இந்த நம்பரை வந்து ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 7ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. 7ஆல் மல்டிப்ளை பண்ணி இது என்ன ஆகும், 1050 ஆகும், இது 35 ஆகும், இது 7 ஆகிடும். ஓகேவா? இந்த ரேஷியோ வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்படியே 7ஆல் பெருக்கினாலே இது வந்து கிடச்சிரும் நமக்கு. ஆன்சர் என்ன கிடைக்கும், 35:7. அதாவது 35,7. அதை வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. 7,35 இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஆன்சர் எது, 35,7 தான் ஆன்சர். இது வந்து 2 விதமாக போடலாம். விகித சம்மர்களையும் அந்த கான்செப்ட்லேயும் போடலாம், நார்மல் மெத்தட்லேயும் போடலாம். விகித சம்மன்னா என்ன பண்ணோம், ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ரேஷியோ, போதும். நம்ம எது கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை மட்டும் எழுதிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எது கண்டுபிடிக்கணும்னு பாருங்க, ஆசிரியர்களும் நிர்வாகிகளும் கண்டுபிடிக்கணும். தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள் என்னது, 450 பேருக்கு 15. ஓகேவா? அதான் 450 பேருக்கு வந்து 15. அப்போ 1050 பேருக்கு எத்தனை ஆசிரியர்கள் கேட்குறாங்க. 1050 பேருக்கு எத்தனை. விகித சம கான்செப்ட்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நடுவில் 2த்துக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமம் இல்லையா? அப்போ அதை வச்சு பண்ணினா ஒரு 450 × x = 15 × 1050. இது வந்து சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து கிடைக்கும். எக்ஸ் தான் இந்த ஆசிரியர்கள். அதேமாரி தான் இதுவும் 450 பேருக்கு 3 நிர்வாகிகள் வந்து இருக்காங்க. அப்போ 1010 பேருக்கு எத்தனை பேர், அது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 450க்கு 3 பேர், 1050க்கு எத்தனை பேர், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் நடுவில் 2 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமம். அது மாதிரி பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து 7. அதாவது நிர்வாகிகள் வந்து 7 பேர். இது வந்து விகித சமம்னா புரியலன்னா இங்கே நம்ம நார்மலாக கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணுவோம் இல்லையா, 450 பேருக்கு 15. அப்போ 1050 பேருக்கு எத்தனை பேர், இந்த மாதிரி போட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணுவோம் இல்லையா. 450 × x, அதுதான் இது. 1050 × 15, அதுதான் இது. ஓகேவா? நம்ம நார்மலாக கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணும் பாருங்கள், அதே கான்செப்ட் தான் விகித சமம். இது இல்லைன்னா நம்ம நார்மலாக போடுற மாதிரியும் போடலாம். 450 பேருக்கு 15 ஆசிரியர்கள். ஓகேவா? இதை வந்து நம்ம அடித்தா நாம் 15 டேபிளே அடிக்கலாம். இது வந்து 30, இது வந்து 1 டைம் போகுமா. அப்போ வந்து 30 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆசிரியர்கள். ஓகேவா? 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர்கள். அப்போ வந்து 1050 பேருக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்க கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், 30ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது இந்த 1050ல் எத்தனை 30 இருக்கோ அத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்க இல்லையா. 30 பேருக்கு 1. அப்போ வந்து 1050ல் எத்தனை 30 இருக்குது டிவைட் பண்ணிங்கன்னா நான் கிடைக்கணும் 35 கிடைக்கும். இதே ஆன்சர் தான் வரும். 35 வந்து ஆசிரியர்கள்.
அடுத்தது நிர்வாகிகள் எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கணும். 450 பேருக்கு 3 பேர். இப்போ 150 பேருக்கு வந்து எவ்வளோ? ஒருத்தர். அதாவது 3 டேபிள் அப்படி அடிக்க வந்தேன். 150 பேருக்கு ஒருத்தர். 1050 பேருக்கு எத்தனை பேர் தேவைப்படும்னா பண்ணணும். 1050 எத்தனை 150 இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 1050 150 ஆச்சுன்னா ஆகும் 0 0 அடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் 5 டேபிள் ஆச்சுன்னா நமக்கு 3 வரும், இது 21 வரும், அப்புறம் 3 டேபிள் ஆச்சுன்னா 7 கிடைக்கும். இதே ஆன்சர் தான் வரும். இப்போ 1050 பேருக்கு 7 நிர்வாகிகள்.